தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கனமழையால் மருங்கூர், கீரனூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள 300 ஏக்கர் விளை நிலங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். விருத்தாச்சலம் அருகே முறையாக வடிகால் தூர்வாராததால் அங்கு இருக்கக்கூடிய நேற்று பெய்த மழையின் காரணமா பயிர்கள் மழைநீர் மூழ்கி விவசாயிகள் பாதிப்படைந்ததாக தெரிவித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதலே விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால பாத்தீங்கன்னா விருத்தாச்சலம் அடுத்துள்ள மருங்கூர், கீரனூர், மேலப்பாளையூர் மற்றும் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சம்பா பயிர் சாகுபடிக்காக செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் 300 ஏக்கர் அளவுக்கு விவசாய நிலங்கள் மழை நிலம் மூழ்கியதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால் வாய்க்கால்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக தூர் வாராத காரணத்தினால் அங்க வயலில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் நிலத்திலேயே இருப்பதால் அந்த பயிர்கள் வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த ஒரு நாள் மழைக்கே இந்த நிலை என்றால் இன்னும் பருவமழை துவங்கி அது போன்று மழைநீர் அதிகமானால் இன்னும் விவசாயிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகக்கூடிய சூழல் இருப்பதாகவும், எனவே இதற்கு தமிழக அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வடிகால்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை அவங்க வைத்திருக்காங்க. விருத்தாச்சலம் பகுதியில நேற்று இரவு முதலே பெய்த மழையின் காரணமா அந்த நெற்பயிர் நிலங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து பயிர்கள் பாதிப்படையும் நிலை தற்போது உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.